வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தருமபுரி BSNL அலுவலகம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தருமபுரி பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் ராதிகா மற்றும் மாவட்ட தலைவர் கலையரசி தலைமை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் அதிமுக மாஜி அமைச்சர் அன்பழகன் கண்டன உரையாற்றினர். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை அனைவரும் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கின்றனர். வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் ஆபீஸில் பணியாற்றும் பெண்கள் வரை ஆயிரக்கணக்கான பெண்கள் தினமும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த ஆட்சியில் கஞ்சா, கள்ளசாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பரவலாக புழக்கத்தில் உள்ளது. போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பதால் இளைஞர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டார். பெண்களுக்கே பாதுகாப்பில்லாத இந்த கையால் ஆகாத திமுக ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என தலைவர்கள் ஆவேசமாக பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த பாஜக, அதிமுக, அமமுக, பாமக, புதிய தமிழகம் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் வரும் 13ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க? அதுக்கு பிஜேபி அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில நாங்க ஏங்குறோம்னு சொல்லிட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் சொன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஒய்விசிஆர் மகன் அவரு என்ன ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய். அப்ப அதுல வருகிற கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது. உனக்கு எதிரி திமுக தானே, அதை மட்டும் பேசு. மத்திய அரசாங்கத்துல ஏன் எதுக்குறேன்னு அவர் அனுபவத்துல சொல்றதா வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியாது. பதில் அதுலயே இருக்கு. பார்த்து நான் கண்ணீர் விடத்தான் வேணும். எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதர் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க. பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க. பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்கிற டம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய படிக்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4ஆவது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது. அவர் இப்படி சொல்லக்கூடாது. சேலம் ஆத்தூர் பகுதியில் ஒரு கோர விபத்து நடந்துள்ளது. சேலம் சென்னை தேசிய ஹைவேயில் நடந்த கோர விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி நாகக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன், கலைச்செல்வி தம்பதி. இவர்களது உறவினர் மணிகண்டன் 3 பேரும் ஒரே 2 வீலரில் சென்றனர். ஆத்தூர் தென்னங்குடி பாளையத்தில் உள்ள உறவினருக்கு பாம்பு கடித்துள்ளது. உறவினரை பார்த்து நலம் விசாரிக்க சென்றனர். வீடு திரும்பும் போது ஆத்தூர் மேம்பாலம் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த 2 வீலர் மீது அதே சாலையில் வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கலைச்செல்வி மேம்பாலத்தில் இருந்து கீழே தூக்கி வீசப்பட்டார். ஸ்பாட்டிலேயே கலைச்செல்வி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த லோகநாதனுக்கு சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை தொடர்கிறது. லேசான காயங்களுடன் மணிகண்டன் தப்பினார். ஆத்தூர் நகர போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் கந்திலி கசிநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பகுதியாக பள்ளியில் பயிலும் 1100 மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை கலெக்டர் சிவசவுந்தரவள்ளி வழங்கினார். பின்னர் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிறுத்தி கலெக்டர், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உறுதிமொழி எடுத்தனர். விழாவில் பேசிய கலெக்டர், மாணவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் கல்வியில் ஆர்வத்துடன் சிறப்பாக செயல்பட முடியும். ஆண்டிற்கு 2 முறை குடற்புழு நீக்க மாத்திரை அவசியமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வரும் கல்வியாண்டில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்வில் வட்டார மருத்துவ அலுவலர், மாவட்ட தொற்றுநோய் நிபுணர், மாவட்ட தாய்சேய் நல அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வழக்கத்தை விட இந்த வருடம் தமிழகத்தில் பனிப்பொழிவு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஊட்டியில் உறைபனி காணப்படுகிறது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. அந்த லிஸ்டில் தஞ்சாவூரில் தினமும் காலை கடும் பனி பொழிகிறது. காலை 7 மணி வரை பனி அகலவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மின் விளக்கை எரியவிட்டு 2 வீலர்களை ஓட்டினர். தினமும் நடைபயிற்சி செல்லும் மக்கள் குளிரால் அவதிப்படுகின்றனர். கடும் குளிர் காரணமாக மக்கள் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.